அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு ஆணிற்கு பெண்ணை விட கவர்ச்சியானது எதுவுமே கிடையாது. வெளியில் பேசிக்கொள்ளலாமே தவிர, எனக்கு பணத்தில் அதிகம் திருப்தி இருக்குது, எனக்கு காசு பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு ஆணிற்கு பெண்கள் மேல்தான் அதிக ஈர்ப்பையும் கவர்ச்சியையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அது மனைவி என்கிற ஒரு ஸ்தானமாக, மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தான, மனைவி என்கிற ஒரு மாணிக்கமாக ஒரு ஆணுடைய வாழ்வில் அந்த பெண் வந்து சேரும்போது அவருடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் அப்போதுதான் கிடைக்கும். இன்னைக்கு பல பேர் மனைவியை பிரிந்து மனைவி இல்லாமலும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மனைவியோடு வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த சமூகத்தில் அந்தஸ்தே கிடைக்கிறது. குறிப்பாக உம்ரா பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறையாவே இருக்கும். அப்படி தானே? யாரெல்லாம் பேச்சுலர்ஸோ அவங்களெல்லாம் பின்னாடி போங்கன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மனைவியோடு இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். இப்படி மனித வாழ்வில் சமூக அந்தஸ்தை நிர்ணயிக்கிற ஒரு இடத்தில் மனைவி இருக்கிறார் என்றால் அது மிக அல்ல, உண்மைதான். என்னால் தான் இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதை ஒரு மனைவி தைரியமாக சொல்லலாம். அது தப்பே கிடையாது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை அல்லாஹ் பெண்ணை கொண்டுதான், மனைவியை கொண்டுதான் முழுமைப்படுத்துகிறான். ஒரு வாரிசு என்று வரும்போது அந்த முழுமையான வாழ்க்கை பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு ஆணுக்கே, ஒரு குடும்பத்திற்கே வைத்திருக்கிறது என்றால், இந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்க கடமைகள் அப்படி. ஒரு பெண் சீராக இருந்துவிட்டால், ஒரு மனைவி சீராக இருந்துவிட்டால், அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த சமூகமே சீராகிவிடும். அதன் அடிப்படையில் சமூக கடமைகள், குடும்ப கடமைகள், குறிப்பாக பிள்ளை வளர்ப்புகள் தொடர்புடைய ஏகப்பட்ட விஷயங்களை அவள் கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் மைய கருத்தாக பார்க்க போவது, ஒரு கணவனுக்கு பணிவிட செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு முன்மாதிரி பெண்மணி எப்படி இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் ஏழைய சமூக பெண்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றது. வேறு சமூக பெண்களைப் போல் அல்லது எல்லா தேசங்களில் வாழ்கிற பெண்களைப் போல், குறிப்பாக இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நவநாகரிக பெண்களைப் போலெல்லாம் நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது. அதே போல் வாழவும் கூடாது. உங்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கின்றது, உங்களுக்கென்று கடமைகள் இருக்கின்றது, உங்களுக்கென்று எல்லைகள் போடப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கென்று தனி சட்டங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திட்டங்களுக்குள் தான் வாழ வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நபி மொழியை உங்களுக்கு நான் கூறுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தன் கணவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு பெண்ணை அல்லாஹ் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டான். இதை தெளிவாக உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு ஒரு இயற்கையான காரணத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஏன் அல்லாஹ் கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண்ணை 7 எடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ஏன்னா எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு இவனுடைய தேவை இல்லாமல் இருப்பதில்லை. எப்படி ஒரு ஆணுக்கு சமூகத்தில் பெண்ணால் அந்தஸ்து கிடைக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கு சமூகத்தில் பாதுகாப்பு ஒரு ஆண் மூலமாக தான் இருக்கிறது. இன்றைக்கும் பல வீடுகளில் வயது வந்தும் ரொம்ப வயசாகியும் கல்யாணம் இருக்கும் போது அதோட பெண்ணோட கஷ்டத்தை பார்க்கும் போது தான் தெரியுது இந்த கணவனுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. அதனால தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கணவனுக்கு நன்றி செலுத்தாத பெண்ணை அல்லாஹ் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நன்றி செலுத்துதல்னா என்ன? நன்றி செலுத்துதல்ங்கிறது என்ன அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேனா உங்களுக்கு எழுதுவதற்காக ஒருத்தர் தரும்போது அந்த பேனாவை எழுதிவிட்டு தேங்க்ஸ் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இது மட்டும்தான் நன்றி என்று நினைக்கிறீர்களா? நன்றி என்ற வார்த்தை நாவில் சொல்வது அல்ல. நன்றி என்ற வார்த்தை நாவில் சொல்வதென்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று குர்ஆனில் வருது. அப்போது நான் அல்லாஹ்வை கூப்பிட்டு யா அல்லாஹ் தேங்க்ஸ் என்று அப்படி நான் சொல்ல முடியுமா? அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களிடம் என்ன செய்ய சொல்கிறானோ, எதை எதிர்பார்க்குறானோ அதை நம்ம மனசார செய்கிறது தான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற விதமாகும். அதாவது அல்லாஹ் தொழும்படி சொல்லியிருக்கிறான், நான் தொழுகுவேன். அல்லாஹ் நல் ஒழுக்கத்துடன் என்னை வாழ சொல்லியிருக்கேன், நான் வாழுவேன்.
இறைவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் என்னென்னு எனக்கு ஆணையிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நான் செய்வேன். அதை நான் நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இப்படி தான் நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் குடும்ப வாழ்க்கையிலும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கணவருக்கு நன்றி செலுத்த முடியுமோ அப்படி செலுத்தணும். எதையெல்லாம் உங்கள் கணவர் உங்களுக்கு கட்டளையாக இடுகிறாரோ, எதையெல்லாம் நீங்கள் செய்தால் அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படி நம்ம அவரை சந்தோஷப்படுத்த வேணும். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை எதற்காக திருமணம் முடித்தோம் என்றே தெரியாமலே பல பேரோட வாழ்க்கை போயிட்டுருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இன்ஜினியர் படித்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதே போல் இந்த திருமணம் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அது யாருமே தெரியாமல் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் பாதி வாழ்க்கை நீ போயிருக்குது நிறைய பேர்த்துக்கு. விட்டு கொடுத்து வாழுங்க, அல்லாஹ் சொன்னபடி வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. இன்றைக்கி சண்டையாச்சா அது இன்னியோடவே முடிச்சிருங்க. அடுத்த நாளுக்கு அந்த சண்டையை கொண்டு போகாதீங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் இன்னுமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இறைவா அவங்களுக்காகவும் சிறந்த கணவன் மனைவி அமைச்சு கொடுப்பாயாக.